guys, welcome back to my channel Winnie's Voice. இன்னைக்கு நம்ம ஒரு பன்னீர் கிரேவி ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபார் டயட் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பன்னீர் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் பன்னீரை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர், இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணி வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது வெங்காயம் 2, ஒரு ஃபுல் கேப்சிகம் கலந்து விட்டு இந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம் வந்து உங்களுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி தூள், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் கரம் மசாலா, இதையும் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் அந்த பச்சை வாசம், அதாவது அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பு இதையும் தேவையான அளவு இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அது இதோட கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து வச்சுருக்க அந்த பன்னீரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சிங்கன்னா போதும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான டயட் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ரொட்டி, பராத்தா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதில் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போது என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.